1 கொரிந்தியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? என்னை விசேஷித்தவனாய் மாற்றுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆமென், ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது இது தலைக்கல்லாயிற்று. எப்படி இது தலைக்கல்லாயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற அழைப்புல ஒரு விசேஷம் இருக்கிறது. நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையில விசேஷம் இருக்கிறது. நமக்கு தேவன் வைத்த அபிஷேகத்துல விசேஷம் இருக்கிறது. நம்மை குறித்த தேவ திட்டத்துல விசேஷம் இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இன்று ஒருவேளை ஆமே நம்முடைய நிலை, நம்முடைய ஆரம்பம் பிறர் பார்த்து அசட்டை பண்ணுவதற்கு ஏதுவானதாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்துல பெரிய ஒரு திட்டம் என்ன தெரியுமா? விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தேவனும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் பார்க்க எல்லாருடைய கோல் போலதான் இருந்துச்சு. எனக்கு கோல்ல என்ன விசேஷம் இருக்கிறது? கோல்ல என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆனால் ஆரோனுடைய கோலை கர்த்தர் தனியா காண்பிக்கிறதற்காக மற்ற எல்லா கோலுக்கும் செய்யாத ஒன்றை ஆரோனுடைய கோலுக்கு கர்த்தர் ஒரு இரவிலே செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்பதை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறியும்படிக்கு கர்த்தர் வித்தியாசத்தை படுத்தும்படியாக என்னை தேவன் விசேஷப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த யோசுவானா யாருன்னே தெரியாது பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 லட்சத்துல ஒரு ஆள் தான் யாரு தெரியுமா? யோசுவா. யோசுவாக்கு ஆரம்பத்தை எப்படி சொல்லலாம்? இந்த கூட்டத்துல ஒருத்தர். ஆமென். ஆனா ஆண்டவர் ஒருவனை விசேஷப்படுத்தணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கான பிளாட்ஃபார்மை கர்த்தர் உருவாக்குவார். இந்த யோசுவாவை முன்னிறுத்தி அந்த கூட்டத்தின் நடுவில் அவனை விசேஷப்படுத்துகிறார், ஆரோனை விசேஷப்படுத்துகிறார். ஆண்டவர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். நான் கூட்டத்தில் ஒருவனாய் இருந்தாலும், நான் கூட்டத்தில் ஒருத்தியா இருந்தாலும் கர்த்தர் என்னை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. விசேஷப்படுத்தி விசேஷப்படுத்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல இருக்கிற அழைப்பு பெரியது, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, என் மேல இருக்கிற கிருபை பெரியது. ஆமென்.